அதுல யாருமே கூட்டு கிடையாது. அல்லாஹ்தாலா அப்படிப்பட்டவனா இல்ல, அவனோட அதிகாரத்துல கூட்டே கிடையாது. கோடி கணக்குல அள்ளி கொட்டி கொடுக்கக்கூடியவன். அவனுடைய கஜானாவுல, அவனுடைய அந்த அருள் பொக்கிஷத்துல ஒரு ஒரு துளி அளவு குறையாதுங்கிறான், எத்தனை கோடி கொடுத்தாலும். அதனால நாம தான் நம்பிக்கை வச்சு அவன்கிட்ட கேட்கணும். சுப்ஹானல்லாஹ். அதனாலதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ், இந்த உலகத்துல யாருக்குமே கொடுக்காத ஆட்சி எனக்கு குடு யா அல்லாஹ். எப்படி கேட்டாங்க, அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வயசு முதிர்ந்து போச்சு, நரம்பெல்லாம் தளர்ந்து போச்சு. நிறைய அவர் சொல்லி காட்டுறாரு, அல்லாஹ்தாலா குர்ஆன் வசனத்துல அல்லாஹ்தாலா சொல்லி காட்டுறான், முடியெல்லாம் நரைச்சு போச்சு. அப்ப அவர் சொல்லி கேட்கிறாரு, ஆனா என்னுடைய மனைவியே மலட்டு தன்மையா போயிட்டா, சோ பீரியட் நின்றுச்சு, இனிமேல் சாத்தியம் இல்லை. இதுக்கு பின்னாடி கேட்கிறாரு, யா அல்லாஹ், உன் மேல் வச்சிருக்கல அந்த நம்பிக்கை, அந்த தவக்குள், அதுல நான் கொஞ்சமும் அசைவோ கொஞ்சம் கூட குறையலையாவா, நீ எனக்கு புள்ளைய கொடு. எப்படி சாத்தியமாகுமா? உண்மையிலே நம்ம அறிவுக்கு, விஞ்ஞான அறிவுக்கு சிந்திச்சு பாருங்க. ஹைல நின்றுச்சு, ஒருத்தவங்களுக்கு மாதவிடாய் நின்றுச்சு, கணவனுக்கு ஒரு ஆணுக்கு எந்த ஒரு சக்தியுமே இல்ல, எப்படிக்குள்ள வரும்? வந்துச்சே. எப்படி வந்துச்சு? அல்லாஹ் மேல உள்ள நம்பிக்கை, அவன் மீது வச்சிருந்த அசைக்க முடியாத தவக்குள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்தாலா தான் கேக்குறான், அவனோட யாரையுமே அவன் கூட்டு சேர்த்துக்க மாட்டான். அவனுடைய அதிகாரம் அவனுக்கு மட்டும்தான். இப்படிப்பட்ட அதிகாரம் உள்ள ஒரு இறைவனைத்தான் நம்மளுடைய இறைவனா நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது போயும் போயும் மௌத்தாயி எந்த ஒரு சக்தியும் இல்லாம உயிரோடு இருந்தா கூட அவங்க இறக்கப்பட்டு எதையாச்சும் செஞ்சிடலாம், கொடுத்துடலாம். மௌத்தாயி மண்ணோடு மண்ணா போயிட்டாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அவங்க போய் நின்றுகிட்டு கேக்குறமே, புள்ளைய கொடுங்க, விசா வரணும், எங்க கஷ்டம் நீங்கணும், நோய் நீங்கணும், எப்படி கேக்குறது? அல்லாஹ், இப்படி அறியாமல் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் நீ விழிப்புணர்வு கூடிய அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்தாலா எவ்வளவு அழகா சொல்லி காட்டுறான், அவனோட அதிகாரத்துல கூட்டு யாருமே கிடையாது, அவனுக்கு நிகர் அவன் தான். அதாவது படைத்தல்லையும் சரி, காத்தல்லையும் சரி, உயர்ந்தோனாகிய அல்லாஹுக்கு அது உரியது. அவனது தீர்ப்பை மாற்றுபவர் யாரும் இல்ல, அவனுக்கு அமைச்சரோ உதவியாளரோ கிடையாது, அவனுக்கு கூட்டாளியும் இல்ல, ஆலோசனை கூறுபவரும் இல்ல, அவன் உயர்ந்தவனும் தூயவனுமாய் இருக்கிறான். எவ்வளவு தெளிவா அப்பட்டமா கிளியரா அல்லாஹ்தாலா சொல்லி காட்டுறான் பாருங்க. இப்படிப்பட்ட ரஹ்மானுக்கு, இப்படிப்பட்ட ரஹீமுக்கு நாம இணை கற்பிச்சா எவ்வளவு பெரிய பாவம். அடுத்து 27வது வசனம், நபியே, உமக்கு அறிவிக்க பெற்றுள்ள உம்முடைய இறைவனின் மறையை நீ ஓதுவீராக. அவனுடைய வார்த்தைகளை மாற்றுபவர் யாரும் இல்லை, அவனையன்றி உமக்கு புகலிடம் எதையும் நீர் பெற மாட்டேன். அல்லாஹ்தாலா இந்த வசனத்துல சொல்ற, நபியே, அல்லாஹ்வுடைய வேதத்தை நீங்க ஓதுங்க, அவனுடைய வார்த்தைகளை யாராலையும் மாற்ற முடியாது, அவன்கிட்ட தவிர புகலிடம் போக்கிடம் எதுவுமே கிடையாது. எங்க போனாலும் அவனுடைய துணியா, அவனுடைய இடம், அவனுடைய இடத்தை தவிர வேற எங்கேயும் நம்ம போகவே முடியாது அப்படிங்கிறது அல்லாஹ்தாலா சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்றான். 28வது வசனத்துல, தம் இறைவனின் அன்பை நாடி காலையிலும் மாலையிலும் அவனை அழைப்போருடன் உண்மை இருத்தி கொள்வீராக. இவ்வுலக வாழ்க்கையில் அலங்காரத்தை விரும்பி அவர்களை விட்டு உம்முடைய கண்களை வேறு பக்கம் திருப்பி விடாது. எவனது உள்ளத்தை தனது நினைவில் இருந்து நாம் திசை திருப்பி விட்டோமோ அவனுக்கு நீர் கட்டுப்படாதீர். அவன் தனது மன விருப்பத்தை பின்பற்றுகிறான், அவனது செயல் எல்லை மீறியதாகி விட்டது. சுப்ஹானல்லாஹ். யாரோட இருக்கணும், யாரோட இருக்க கூடாது, யாரோட பழகணும், யாரோட பழக, காலையிலையும் மாலையிலையும் நம்ம என்ன வேலைகளை கண்டிப்பா செய்யணும், அல்லாஹ்தாலா சொல்லி காட்டுறான் பாருங்க. சுப்ஹானல்லாஹ்.
குகைவாசிகளுடைய சம்பவத்தை சொல்லி காட்டினதுக்கு பின்னாடி அல்லாஹாலா சொல்றான், குர்ஆன்ல கூறப்பட்டுள்ள இது போன்ற வரலாறு குறிப்புகளை மக்களுக்கு நீங்க எடுத்து சொல்லுங்க. இறை வாக்கு மேலாகவோ மாற்றமானதாகவோ எதுவும் கிடையாது. இறைவனுடைய வாக்கு உண்மையானது. அதை விட மேலானது ஒண்ணு எதுவும் கிடையாது. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உயர்ந்தோனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலம் தெரியப்படுத்திட்டு 27வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், தன் இறைமறையை தன்னுடைய திருமறையை ஓதுமாறு மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் கட்டளையிடுறான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் காலையிலையும் மாலையிலையும் குர்ஆனை எடுத்து அழகிய முறையில ஓதக்கூடியவர்களா நாம இருக்கணும். அடுத்த வார்த்தைகளை மாற்றக்கூடியவங்க யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. அதாவது இறை வாக்குகளை மாற்றுகிற, திரிக்கின்ற, அகற்றுகின்ற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. எப்படி மற்ற வேதங்களை திரிச்சுட்டாங்க, மாத்திட்டாங்க, இடைசர்கள் செஞ்சுட்டாங்க, சிலதை விட்டாங்க, சிலதை எடுத்தாங்க. இப்படி இந்த இறுதி வேதமான இந்த அல் குர்ஆன்ல ஏதாச்சும் ஒரு மாற்றங்களை ஏற்படுத்த முடியுமாண்டா? கண்டிப்பா முடியாது. அல்லாஹ்வே சொல்றான், அவனை என்று உங்களுக்கு புகலிடம் எதையும் நீங்க பெற மாட்டீங்க அப்படிங்கிறதையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ இதுக்கு மூத்த விரிவுரையாளர்கள் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹ் இந்த தொடருக்கு அளித்த ஒரு விளக்கத்துல சொல்றாங்க, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமக்கு அருளப்பெற்ற உம்முடைய இறையின் மறையை நீர் மக்களுக்கு எடுத்துரைக்காவிட்டால் அல்லாஹ்விடமிருந்து தப்பிக்க உமக்கு வேற எந்த புகலிடமும் கிடையாது. ஏதாச்சும் சில வசனங்களை மறைச்சுக்கிட்டு ஏதாச்சும் சில விஷயங்களை சொல்லலாம்னு அவங்க நினைக்க முடியுமா? எப்படி அல்லாஹ் தஆலா நபியை கண்டுச்சான், அந்த வசனத்தையும் ஓதி காமிச்சான். கடுகடுத்தார், முகத்தை திருப்பிக் கொண்டார். ஏன்? அல்லாஹ் தஆலா அந்த வசனங்கள்ல அழகான முறையில சூரா அபஸாவுல சொல்லி காட்டுறான். எடுத்து பார்ப்போம். நம்மள கண்டிச்ச வசனமா இருக்கேன். நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? வீட்டுக்குள்ள யாராச்சும் திட்டினா வெளியே வந்து சொல்லுவோமா? இல்ல. ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் அத்தனையும் தெளிவா சொல்லணுங்கிறதும் அல்லாஹ்வுடைய தெளிவான வழிகாட்டல். அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்றான், நபியே நீங்க அத்தனையும் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லாட்டா அல்லாஹ்ட்ட இருந்து தப்பிக்க முடியாதுங்கிற ஒரு விளக்கத்தை இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க. இதையே மற்றொரு வசனத்துல, இறை தூதரே உன்னுடைய இறைவனிடமிருந்து உமக்கு அருளப்பெற்றதை மக்களுக்கு எடுத்துரைத்து விடுவீராக. அவ்வாறு நீ செய்யவில்லையாயின் அவனது தூது செய்தியை எடுத்துரைத்தவர் ஆக மாட்டீர். 5வது அத்தியாயம் 67வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தியையும் இந்த இடத்துல இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் மென்ஷன் பண்றாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்கு வந்த செய்தியில எந்த ஒன்றையுமே நமக்கு மறைக்கவே இல்லை. எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டாங்க. சொன்னதோட மட்டும் இல்லாம அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே இந்த குர்ஆனை நீங்கள் ஓதுங்க, மக்களையும் ஓத சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். 28வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், அவனுடைய அன்பை நாடி காலையிலையும் மாலையிலையும் அவனை அழைக்கக்கூடிய மக்களோட உங்களை சேர்த்துக்கோங்க அந்த கட்டளை இடுறான். அப்ப காலையில மாலையில அல்லாஹ்வை துதிக்கிறத, அல்லாஹ்வை திக்ர் செய்யறத, அல்லாஹ்வை புகற்றத, அல்லாஹ்வை புகழ்றத, அல்லாஹ்வை நினைவு கூர்றத அல்லாஹ் விரும்பக்கூடியவனா இருக்கிறாங்கிறத பாக்குறோம். நம்ம பாருங்க, நம்ம எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் சரி, இன்ஷா அல்லாஹ் யா அல்லாஹ், யா அல்லாஹ் நீ எங்களுக்கு சின்னதோ பெருசோ யா அல்லாஹ் நீ எங்களுக்கு துணை செய்யாட்டி, நீ எங்களுக்கு கிருபை செய்யாட்டி, நீ எங்களுக்கு அழகான முறையில வழி அமைச்சு கொடுக்காட்டி எங்களால எந்த ஒண்ணுமே செய்ய முடியலையா அல்லாஹ். 5 நிமிஷம் வச்சுக்கோங்க, இந்த வசனத்தை இன்ஷா அல்லாஹ் நீங்களும் நானும் அமல் செய்யலாம்டா முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும்ன்றது அவசரமா எந்திரிச்சு போகத்தான் வரும். சுப்ஹான் அல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 34 ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி ஓதுங்கன்னு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களே, எல்லாரும் ஓதுறோமா? கண்டிப்பா ஓதுறோமா? ஒரு தொழுகை கூட மிஸ் பண்ணாம ஓதுறோமா? உண்மையிலேயே சுப்ஹான் அல்லாஹ் ஷைத்தான் எப்பன்னு நிப்பான். வாங்கு சொன்னதும் வந்து கெடுக்கிறதுக்கு, இகாமத் சொன்னதும் வந்து கெடுக்கிறதுக்கு, அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினதும் நம்மளுடைய சிந்தனையை மாற்றுறதுக்கு எங்கேன்னு நிற்பான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டுறான், காலையிலையும் மாலையிலையும் இருந்து திக்ர் செய்வோரோட, அல்லாஹ்வை அழைப்போரோட, நினைவு கூறுவோரோட சேர்ந்து நீங்களும் இருங்க.
இன்ஷா அல்லாஹ் காலையில ஃபஜ்ர் தொழுதுட்டோம், மாலையில அசர் தொழுதுட்டோம். நாம என்ன செய்வோம், அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம், அதுக்கு மேற்பட்டது நம்மளுடைய விருப்பம், அவங்களுடைய சந்தர்ப்பம். இந்த வசனத்தை நம்ம அமல் செய்யறதுக்காக உட்கார்ந்து இறைவனை நினைவு கூறுவோம் இன்ஷா அல்லாஹ். ஆமீன். அடுத்து தொடர்ந்து பாருங்க. காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அவனை புகழ்ந்து துதிப்பாடி பெருமைப்படுத்தி அவனிடமே கையேந்தி பிரார்த்திக்கும் இறை அடியார்களுடன் நீ அமர்ந்திருப்பீராக. அவர்கள் ஏழையாக இருந்தாலும் சரி, செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி, பலமிக்கோர்களாக இருந்தாலும் சரி, பலவீனார்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அவங்க பெரிய பணக்காரவங்களா தான் இருக்கணும்ல, இருந்தாலும் ஓகே. ஏழைகளா இருந்தாலும் சரி, பலமானவங்களா இருந்தாலும் சரி, பலவீனவர்களா இருந்தாலும் சரி, யாரும் அல்லாஹ்வை காலையிலும் மாலையிலும் நினைவு கூறக்கூடியவர்களா இருக்கிறார்களோ, திக்ர் செய்யக்கூடியவர்களா இருக்கிறார்களோ. திக்ர்ன்னு சொன்னா ஒன்லி சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்றது மட்டும் இல்லம்மா, அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதுறது, அதை சிந்திப்பது, அதை படிச்சு கொடுக்கிறது, அதை படிச்சு கொடுக்கிற இடத்துல அமர்ந்து இருக்கிறது, எல்லாமே இறைவனை நினைவு கூற அத்தனையுமே திக்ர் தான். ஒரு அறிவிப்புல சொல்றாங்க, இந்த வசனம் குறைசி பிரமுகர்கள், குறைசி பெரிய தலைவர்கள்ல அவங்க தொடர்பா இறக்கப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அவங்களோட இருக்கும்போது, நீங்க தனியா எங்களுக்குன்னு ஒரு சபைய, ஒரு நேரத்தை நீங்க ஒதுக்கணும். உங்களோட தோழர்கள் பிலால், அம்மார், சுஹைப், கப்பாப், இப்னு மசூத் இது மாதிரி போன்ற இவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்றான், இவர்கள் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள், அல்லாஹ் அவர்களை போற்றி கொண்டான்னு சொல்லிட்டு. சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட பலவீனமான மக்கள் நேரத்துல நாங்க அங்க உட்கார முடியாது. எங்களுக்குன்னு தனியான ஒரு நேரத்தை, தனியான ஒரு சபையை ஏற்படுத்துங்கன்னு சொன்னா அந்த நேரத்துல இறக்கப்பட்டதா இருக்கு. சுப்ஹானல்லாஹ். இப்பதான் அல்லாஹ் தஆலா தன் தூதருக்கு இப்படி செய்யக்கூடாதுன்னு தடை செஞ்சான். தம் இறைவனின் அன்பை நாடி காலையிலும் மாலையிலும் அவனை அழைப்போரை நீர் விரட்டாதீர். 6வது அத்தியாயம் 52வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இவங்களோட அமர்றதுல தம்மை திடப்படுத்தி கொள்ளுமாறு ஆணையிடுறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. தம் இறைவனின் அன்பை நாடி காலையிலும் மாலையிலும் அவனை அழைப்போருடன் உண்மை நீர் இருத்திக் கொள்வீராக. இந்த 28வது வசனத்திலயும் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ அவங்க பலவீனவர்களா இருந்தாலும் சரி, பலமானவங்களா இருந்தாலும் சரி, அவங்க ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரவங்களா இருந்தாலும் சரி, யார் அல்லாஹ்வை நினைக்கிறாங்களோ, நினைவு கூறுறாங்களோ, அவங்களோட சேர்ந்து இருங்க. உங்கள்ட்ட அகம்பாவம் பேசிக்கிட்டு, பெருமை பேசிக்கிட்டு, நாங்களும் தலைவர்கள், இவங்களும் சாமானியர்கள், இவங்களும் நம்மளும் ஒரே சபையில எப்படி இருக்கிறது அப்படின்னு பேசிக்கிட்டு வர்றாங்களே, அவங்கள விட்டுருங்கன்னு முகத்தல சொல்றான். அப்ப பலம் உள்ளோருக்கான பலமீனவர்களை விலட்டாதீங்க. அல்லாஹ் தஆலா சொல்றோம், பலமான அந்த மக்களுக்காக, அதாவது தலைவர்களுக்காக பலவீனர்களை விரட்டாதீங்க. நபித்தோழர் ஸஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, நாங்க 6 பேரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்தோம். அப்போ இணை வைப்பாளர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இவங்களை எல்லாம் விரட்டி விடுங்க, எங்கள் மீது இவர்களுக்கு துணிச்சல் ஏற்பட்டுற கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அவங்க எல்லாம் அடிமைகளா இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாம் வேலை பார்க்கறவங்களா இருக்காங்க, பலகீனமானவர்களா இருக்காங்க, ஏழைகளா இருக்காங்க. தலைவர்களை பார்த்தா ஒரு அச்சம், ஒரு பயம், ஒரு மதிப்பு, ஒரு இதெல்லாம் இருக்கும் இல்லையா. அப்ப எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து சகஜமா பேசிக்கிட்டு இருந்தா அந்த ரெஸ்பெக்ட், அந்த மதிப்பு அதெல்லாம் இல்லாம போயிட்டு இவங்க எல்லாம் விரட்டி விடுங்க இப்படின்னு சொன்னப்ப, நானும் இப்னு மசூது ஹுதைல் குலத்தை சேர்ந்த ஒருவரும் பிலால் ரலியல்லாஹு, இன்னும் பேர் கூற விரும்பாத, அதாவது இன்னும் 2 மனிதர்களும் 6 பேர் அங்க இருந்தோம். இணை வைப்பார்கள் இப்ப சொன்னதும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனசுல என்ன வருதுன்னா, இணை வைப்பாளர்கள் கூற்றுக்கு ஆதரவா அல்லாஹ் நாடிய ஒரு எண்ணம் உருவாயிற்று. அதை தாம் சொல்ல சரியா இருக்குமோ என்று நபி அவர்கள் மனசுக்குள் நினைத்து கொண்டிருந்தாங்க. அப்போ வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹ் தன் இறைவனின் அன்பை நாடி காலையிலும் மாலையிலும் அவனை அழைப்பவர்களை நீர் விரட்டாதீர்ங்கிற 6வது அத்தியாயத்துல 52வது வசனத்துக்கு இறக்கனா இப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்
தமிழாக்கத்துல 4792வது வசனம். அந்த ஹுதைல் குலத்தை சேர்ந்தவர் மிர்தாத் ரலியல்லாஹு அவங்களும் பேர் குறிப்பிட விரும்பாத 2 பேர் யாருன்னா சுஹைப் ரலியல்லாஹு அம்மார் ரலியல்லாஹு அவங்களுமா இருக்கிறாங்கன்னு இப்னு மாஜாவுலயும் வந்திருக்கு. இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல வந்திருக்கு. எடுத்து படிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இமாம் இப்னு கதீர் சொல்றாங்க. அவங்க எப்படியாச்சும் இந்த இஸ்லாத்தை ஏத்துக்கிற மாட்டாங்களா, புரிஞ்சுக்க மாட்டாங்களா? இவங்க என்ன அட்லீஸ்ட் கண்ணியத்தை ஒரு கௌரவத்தை தானே விரும்புறாங்க. அப்ப இவங்களை சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லலாமேன்னு மனசுலதான் நினைக்கிறாங்களா. அதான் அல்லாஹாலா தெரிஞ்சு உடனே என்ன சொல்றானா, அதை அறிந்த அல்லாஹ் என்ன செய்யறான், இல்ல வல்லமை மாண்பு மிக்க அல்லாஹ் தன்னுடைய இறைவனின் அன்பை நாடி, அவனுடைய பொருத்தத்தை நாடி, அவனுடைய ரஹமத்தை எதிர்பார்த்து காலையிலையும் மாலையிலையும் அழைப்பவரை நீங்க விரட்டாதீங்க நபியே அப்படின்னு உடனே அடுத்த செகண்டே அல்லாஹாலா நபியை தடுத்துட்டான் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இப்ப நம்ம இதுல பாக்குறோம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். தன்னை தன்னுடைய இறைவன் நேர்படுத்தினத அல்லாஹுடைய ரசூல் எந்த ஒரு செய்தியும் நமக்கு மறைக்கல. அதனாலதான் அல்லாஹாலா சொல்றான், எந்த செய்தியும் மறைக்காம மக்கள்கிட்ட எடுத்து சொல்லிடணும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சமூகத்தால் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வின் அன்பை தவிர வேறு எதையும் கருதாமல் அவனை நினைவு கூர்ந்தால் வானத்திலிருந்து ஒரு அறிவிப்பாளர், எழுங்கள், உங்களுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டு விட்டது, உங்கள் பிழைகள் நன்மைகளாக மாற்றப்பட்டு விட்டன என்று அவர்களை நோக்கி அறிவிப்பார் இப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹதீஸ அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. முஸ்னத் அஹமது தபரானில பதியப்பட்டிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தையை பாத்தீங்களா சகோதரிகளே? எப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, ஒரு சமுதாயத்துல அல்லாஹ்வுடைய அன்பை தவிர வேற எதையுமே நம்ம கருத்துல எடுக்காம நம்ம அவனை நினைவு கூறும் போது, அவனை புகழும் போது, அவனை துதிக்கும் போது, அவ்வானத்துல இருந்து ஒரு அழைப்பாளர், ஒரு மலக்கு வந்து சொல்றாங்க, துதி செய்யக்கூடியவங்களே, பாவ மன்னிப்பு கேட்கிறவங்க, புகழக்கூடியவங்களே, உங்களுடைய மன்னிப்புக்கு உங்களுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டுருச்சு. அல்லாஹ் உங்களுக்கு உங்களுடைய பாவங்களை எல்லாம் நன்மைகளா மாற்றிட்டான், நீங்க எந்திரிங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து சொன்னா, சுப்ஹானல்லாஹ் எப்படி இருக்கும். சுப்ஹானல்லாஹ். இதை தொடர்ந்து நமக்கு சொல்லப்படுது, அடுத்த இதே தொடர்ல, இந்த உலக வாழ்க்கையில அலங்காரத்தை விரும்பி அவர்களை விட்டு உங்களுடைய கண்களை நீங்க வேற பக்கம் திருப்பாதீங்க அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் அக்பர். அதாவது உங்களுடைய பார்வைகளை தாண்டி மற்றவர்களை நோக்கி சென்று விட வேண்டாம், அவர்களுக்கு பதிலாக செல்வமும் செல்வாக்கும் உடையவர்களை தேடி சென்ற வேண்டாம். இதற்கு இப்னு அப்பாஸ் தான் விளக்கம் அளிக்கிறாங்க. நீங்க என்ன செய்யாதீங்க, இவர்களை தாண்டி உலக அலங்காரத்தையும் உலக செல்வங்களையும் அதிகாரத்தையும் கொடுத்த தலைவர்களை பார்த்து உங்களுடைய கண்களை திருப்பாதீங்க. இவர்கள் ஏழையா இருக்கிறாங்க, பலகீனவர்களா இருக்கிறாங்க, அடிமைகளா இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் எதை விரும்புறாங்க? தன்னுடைய அல்லாஹ்வை விரும்புறாங்க, தன்னுடைய அல்லாஹ்வுடைய அன்பை விரும்புறாங்க. அதை தாண்டி நபியே நீங்க மற்றவர்களை பார்க்காதீங்க, திரும்பி பார்க்காதீங்க. இந்த உலகத்தையும் உலக அலங்காரத்தையும் நீங்க விரும்ப வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ்தாலா கட்டளையா இடுறான். அடுத்து அல்லாஹ்தாலா சொல்றான், அவனது உள்ளத்தை தனது நினைவில் தம் திசை திருப்பி விட்டோமோ அவனுக்கு நீங்க கட்டுப்படாதீங்க. அல்லாஹ்வை நினைவு கூறத மறந்து வாழ்றானோ, இந்த உலகம்தான் பெருசுன்னு நினைக்கிறானோ, பதவி பட்டம்தான், உலகம்தான், செல்வம்தான், என்ஜாய்மெண்ட் தான் பெருசுன்னு நினைக்கிறானோ, அவன் பக்கம் நீங்க திருப்பி கூட பார்க்காதீங்க, அவர்களுடைய சொல்லுக்கு செயலுக்கு கட்டுப்படாதீங்கன்னு அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான். இதுதானே நமக்கும். சுப்ஹானல்லாஹ். யாருடைய உள்ள மார்க்கத்தையும் இறை வழிபாட்டையும் மறந்து இந்த உலக இன்பத்தில் மூழ்கி விட்டதோ அவனுக்கு கீழ்ப்படிய கூடாது. அவன் தனது மன விருப்பத்தை பின்பற்றுகிறான், அவனது செயல் எல்லை மீறி விட்டது. அதாவது யாருடைய செயல்களும் நடவடிக்கைகளும் அறிவீனமாக எல்லை மீறியதாக பயனற்றவையாக ஆகிவிட்டதோ அவனுக்கு கீழ்ப்படிந்தராக நீங்கள் ஆகிவிட வேண்டாம். அவனது பாதையை விரும்புவோராக ஆகிவிட வேண்டாம். அவனது நிலையை கண்டு ஏக்கம் கொள்ளவும் வேண்டாம். என்ன வாழ்க்கை, என்ன குடும்பம், இப்படிப்பட்ட
ஒரு அழகான பாருங்களே, இவங்கள பார்த்து ஏக்கம் கொள்ளாதீங்க, அவங்க பக்கம் திரும்பாதீங்க, அவங்க பக்கம் அவங்கள விரும்பாதீங்க. அல்லாஹ் தஆலா காலையிலேயும் மாலையிலேயும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய மக்களோட நீங்க சேர்ந்துருங்க, நீங்களும் நினைவு கூறுவீங்க. நல்லோர்களோட சேர்ந்த நம்முடைய நம்முடைய வாழ்க்கையும் நல்ல வகையா வருதா இல்லையா? 7 பேர் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். குகைவாசிகளோட நாயின் சரித்திரத்துல இனப்பெற்றுச்சா இல்லையா? சோ அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், நல்லோர்களோட சேர்ந்து இருங்க. அவங்க ஏழைகளா இருந்தாலும் சரி, பழகினவர்களாக இருந்தாலும் சரி. ஆனா பகட்டுலயும் பதவியிலையும் உலக ஆசை பிடிச்சவங்கள்ட்டையும் நீங்க போய் சேராதீங்க, அவங்கள பார்க்காதீங்க, அவங்கள பற்றி ஏங்காதீங்க. இன்னொரு வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே, அவர்களின் பல பிரிவினரும் நாம் வழங்கியுள்ள இவ்வுலக வாழ்க்கையின் பகட்டான வசதியின் பால் உம்முடைய கண்களை ஒருபோதும் திருப்பாதீர். நாம் அதன் மூலம் அவர்களை சோதிப்பதற்காக வழங்கியிருக்கிறோம். உம்முடைய இறைவன் வழங்குவதே சிறந்ததும் நிலைத்ததும் ஆகும். 20வது அத்தியாயத்துல 131வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். ரொம்ப தெளிவா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இதுக்கு மேல நமக்கு தெளிவான விளக்கங்கள் தேவையில்லை இல்லையா? இன்ஷா அல்லாஹ் 28 வசனங்களை பார்த்திருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வசனங்கள் நமக்கு அழகான படிப்பினை ஊட்டக்கூடிய ஒரு அழகிய நல்ல ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்க வசனங்களை நம்ம பார்த்திருக்கோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்ஷா அல்லாஹ் நீங்க சொல்ல மறந்துட்டா, அல்லாஹ்வை நினைவு கூற மறந்துட்டா, நீங்க அல்லாஹ்வை ஞாபகம் வந்ததோட நினைவு கூறுங்க. அது மட்டும் இல்லாம இதை விட சிறந்தது அல்லாஹ் எனக்கு தருவான்னு எக்ஸ்ட்ரா அல்லாஹ்வை புகழுங்க. இந்த நேரம் அல்லாஹ்வுடைய சிந்தனையோட இருங்க அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொன்னா. அது மட்டும் இல்லாம புகைவாசிகள் எத்தனை ஆண்டுகள் தூங்கி இருந்தாங்க, அப்ப தூங்குனாங்கிற ஒரு விஷயத்த சொன்னா, அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்படி கிருபை செய்தானோ அது மாதிரி நீங்களும் முழுமையாக அல்லாஹ்வை சார்ந்து இருக்கும் போது உங்களுக்கும் அல்லாஹ் கிருபை செய்யக்கூடியவனா இருக்கான். அவன் ஒவ்வொரு பார்வையும் கேள்வியும் தெளிவானதா இருக்கு. அவன் எப்படி இருக்கான், ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு தனி மனிதனையும் உற்று நோக்கக்கூடியவனாக, பார்க்கக்கூடியவனாக, பேசக்கூடியதை முழுமையா கேட்கக்கூடியவனா இருக்கிறான் அப்படிங்கறது அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, நீங்க காலையிலையும் மாலையிலையும் யாரெல்லாம் அல்லாஹ்வை நினைவு கூறாங்களோ அவங்களோட சேர்ந்து நீங்களும் இருங்க. அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுங்க. நீங்க ஓதுறதை விட பிறருக்கு எடுத்து சொல்லுங்க. இந்த குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய வசனத்துல அல்லாஹ்வுடைய வேதத்துல எந்த ஒன்றையும் மறைக்காதீங்க. அதை நீங்களும் செயல்படுங்க, பிற மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. நீங்க இந்த உலக வாழ்க்கையில உலக பகட்டுல இந்த உலகத்துல மூழ்கி போய் இருக்கிற மக்களை பார்த்து நீங்க ஒரு நாளும் ஏக்கம் கொள்ளாதீங்க. அது சோதனைக்காக நம்ம கொடுத்திருக்கோம் அப்படின்னு அல்லாஹ் ரொம்ப அழகா தெளிவா நமக்கு சொல்லி காட்டிட்டான். யா அல்லாஹ், கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக யா அல்லாஹ், நீ எங்கள் மீது சொரிந்திருக்கக்கூடிய அற்புடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக, நீ பொருந்திக் கொள்ளும் விதத்தில் நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி ஆறு புரிவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.